சென்னையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் சென்ற 50 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை மாதவரத்தில் தனியார் கல்லூரி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,66,000 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. விசாரணையில் தனியார் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவணங்கள் ஏதுமின்றி பணம் எடுத்துச் சென்றது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 50,66,000 ரூபாயை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அந்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சென்னை அசோக் நகர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் AK-47 உள்ளிட்ட 10 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 பறக்கும் படைகள் என்ற வீதத்தில் 48 பறக்கும் படைகளும் 48 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் சுழற்சி முறைகளில் கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அசோக் நகர் அருகே வேனை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் AK-47 உள்ளிட்ட 10 துப்பாக்கிகள் இருந்ததை கண்ட அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்தனர். வண்டியின் ஓட்டுநர் மகேந்திரனிடம் மேற்கொண்ட விசாரணையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் DC என்ற திரைப்படத்திற்காக டம்மி துப்பாக்கிகளை பயன்படுத்திவிட்டு வடபழனிக்கு எடுத்துச் செல்வதாக தெரிவித்தார். டம்மி துப்பாக்கிகளுக்கான லைசென்ஸை சரிபார்த்த பின் ஓட்டுநரை அனுப்பி வைத்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். 9வது நாளாக நடைபெற்று வரும் வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற பணம் மற்றும் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.